அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் ஜூன் மாதம் 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வராகி அம்மனுக்கு உகந்த பஞ்சமி திதி மற்றும் ஆயில்யம் நட்சத்திரம் சேருகின்ற மிக மிக அற்புதமான ஒரு திருநாள். வெறும் 5 நிமிடங்கள் இந்த ஆற்றல் மிக்க வார்த்தையை சொல்லி பாருங்கள். அந்த நொடியே உங்கள் பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்கும். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வளர்ப்பிறை மற்றும் தேய்பிறை பஞ்சமியை முன்னிட்டு அன்றைய தினம் வராகி அம்மனை நினைத்து நாம் செய்ய வேண்டிய மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் தாந்திரிக முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஒரு திருநாம ஜப முறை. நாம ஜபம் அப்படின்றது இறைவனுடைய திருநாமத்தை ரிப்பீட்டடா சில முறைகள் சொல்வதுன்னு அர்த்தம். இறைவனுடைய பெயரை சொல்வதற்கோ எழுதுவதற்கோ எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதன் அடிப்படையில் இன்றைய தினம் இப்ப நம்ம பார்க்க போகும் வராகி அம்மனுடைய இந்த திருப்பெயரை ஜபம் செய்ய போறவங்களுக்கும் எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ இல்லை. நம்ம பார்க்க போகும் அந்த ஆற்றல் மிக்க திருநாமம் என்ன, அதை எப்படி எந்த நேரத்தில் ஜபம் செய்யணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இன்னொரு முக்கியமான தகவல், நீண்ட நாட்களாக நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நிறைய பேர் நீங்க தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும்னு கேட்டிருந்தீங்க. அதற்காக கடந்த வாரம் வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுத்திருந்தேங்க. தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கலாம்னு இருக்கிறவங்க அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். இந்த ஜூன் மாதம் முழுவதுமே இப்ப அப்பாயின்மெண்ட் டேட்ஸ் ஃபுல்லா இருக்குங்க. அதனால தாங்க இப்ப வர வீடியோஸ்ல அந்த நம்பர் நான் கொடுக்கறது கிடையாது. ஜூன் மாதம் அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாமே முடிஞ்சதற்கு பிறகு திரும்பவும் நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கறேங்க. அந்த நேரத்தில் நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த ஜூன் மாதம் 18 அல்லது 19ஆம் தேதி வரக்கூடிய வீடியோஸ்ல நான் கான்டாக்ட் நம்பர் கொடுக்கறேங்க. ஏன்னா நிறைய பேர் நீங்க நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல ஜாதகம் பார்ப்பது தொடர்பான எந்த ஒரு அப்டேட்ஸையும் இப்ப கொடுக்கலன்னு கேட்டுட்டு இருந்தீங்க. அதற்காக தாங்க இந்த தகவலை நான் ஷேர் பண்ணேன். சரி வாங்க இன்னைக்கு பதிவுக்குள்ள போகலாம். கலியுகத்தின் துடிப்பான தெய்வங்களின் வரிசையில வராகி அம்மன் மிகவும் முக்கியமான தெய்வம். நாம் செய்யக்கூடிய எளிமையான பூஜைகள், மந்திர ஜபங்கள், நாம ஜபங்களால் மகிழ்ந்து உடனடியாக அருள்பாலிக்கக்கூடிய தெய்வம். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி நேற்றைய தினம் ஜூன் மாதம் 10ஆம் தேதி மாலை நேரத்திற்கு பிறகே பஞ்சமி திதி ஆரம்பமானதுங்க. இன்றைய தினம் ஜூன் மாதம் 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 7 மணி 26 நிமிடங்கள் வரை பஞ்சமி திதி இருக்குங்க. பொதுவாகவே வராகிக்கு உரிய அனைத்து விதமான பூஜைகள், வழிபாடுகளை இரவு நேரத்தில் செய்வதுதான் வழக்கம். வராகி அம்மன்னாலே அவங்க இரவு நேர தேவதை. இரவு நேரம் செல்ல செல்லதான் வராகி அம்மனுடைய பராக்கிரமம் வெளிப்பட ஆரம்பிக்கும். இருந்தாலும் இன்றைய தினம் ஜூன் 11 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இந்த பதிவை நம்ம அப்லோட் பண்றதுக்கான காரணம், இன்றைய தினம் ஆயில்யம் நட்சத்திரம் சேர்ந்திருக்குங்க. வராகிக்கு மிகவுமே உகந்த நாள் செவ்வாய்க்கிழமை, உகந்த திதி பஞ்சமி, உரிய நட்சத்திரம் ஆயில்யம். இதை தாண்டி ஒரு நாளின் சூரிய உதயத்தில் எந்த திதி இருக்கோ அந்த திதியின் அதிர்வலைகள் அன்றைய நாள் முழுவதுமே அதிகமாக இருக்கும். அதன் அடிப்படையில் நேற்றைய தினம் இரவு நேரத்தில் பஞ்சமி பூஜை செய்யாதவங்க இன்றைய தினம் தாராளமாக நீங்க செய்யலாம். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த நாம ஜபத்தை செய்ய போறவங்க இன்றைய தினம் மாலை 7 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்தில் எப்ப வேணாலும் நீங்க சொல்லலாம். ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல இந்த நாம ஜபம் செய்ய போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சுட்டு தான் இந்த திருநாமத்தை சொல்லணும்னு கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் தாராளமாக சொல்லலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருக்கும் பட்சத்திலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாது, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் இந்த திருநாமத்தை நீங்க ஜபம் செய்யலாம். பஞ்சமியை முன்னிட்டு நீங்க வழக்கமான பஞ்சமி பூஜைகள் செய்யறவங்க அல்லது வேறு எந்த விதமான வராகியின் வழிபாடு செய்யறவங்களாக இருந்தாலும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த திருநாம ஜபத்தையும் நீங்க சேர்க்கலாம். வாழ்க்கையில ரொம்பவுமே இக்கட்டான ஒரு நிலையில இருக்கிறவங்க, தீர்க்கவே முடியாதுன்னு நினைக்கிற பிரச்சனையில சிக்கி இருக்கிறவங்க எல்லாம் இந்த திருநாம ஜபத்தை இன்றைய தினம் நீங்க தவற விடாதீங்க. வராகி அம்மன் மீது உண்மையான அன்பு மற்றும் முழுமையான நம்பிக்கையுடன் இந்த திருநாமத்தை சொல்லி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். இந்த நாம ஜபம் செய்ய போறவங்க நீங்க விளக்கேற்றணும், வராகி அம்மனுடைய போட்டோ அல்லது விக்கிரகம் இருக்கணும்னு எந்த விதமான அவசியமும் கிடையாதுங்க. சேர்ல, தரையிலன்னு எங்க வேணாலும் நீங்க உட்கார்ந்துக்கலாம். தரையில உட்கார்றவங்க நீங்க விரிப்பு போடணும்ன்ற அவசியம்
அவசியம் கூட கிடையாதுங்க. எந்த டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி வேணாலும், அதாவது எந்த திசையை நோக்கி வேணாலும் நீங்க உட்கார்ந்துக்கலாம். இத்தனை முறை இந்த திருநாமத்தை சொல்லணும்ன்ற எண்ணிக்கை கவுண்டிங் முக்கியமே கிடையாதுங்க. குறைந்தபட்சம் 5 நிமிடங்கள், அதிகபட்சம் அரை மணி நேரம் வரைக்கும் இந்த நாம ஜபத்தை நம்ம செய்யலாம். 5 நிமிடங்கள் இந்த திருநாமத்தை சொன்னாலே முழுமையான பலன்கள் நமக்கு கிடைக்கும். கொஞ்சம் டைம் இருக்கிறவங்க 10 நிமிடம், 15, 20 நிமிடங்கள் அல்லது அரை மணி நேரம் வரைக்கும் கூட நீங்க சொல்லலாம். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த திருப்பெயரை வாய்விட்டும் நீங்க சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் நீங்க சொல்லிக்கலாம். நிறைய எண்ணிக்கையில சொல்லணும்னு நினைச்சிட்டு நீங்க வேக வேகமா சொல்லாதீங்க. கவனம் சிதறாமல் ஒருநிலைப்பட்ட மனதுடன் வராகியை மனதார நினைச்சுக்கிட்டே திருநாமத்தை நம்ம ஜபம் செய்யணும். குவான்டிட்டியை விட குவாலிட்டி தாங்க முக்கியம். திருநாம ஜபத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி வராகியம்மனை மனதார நினைச்சுக்கோங்க. உங்களுடைய ஏதாவது ஒரே ஒரு முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை நிறைவேறணும்ன்றதுக்காக இந்த திருநாமத்தை நீங்க சொல்லுங்க. அல்லது தீர்க்க முடியாத பிரச்சனை, இக்கட்டான நிலையில இருக்கிறவங்க அதுல இருந்து வெளியே வரணும்னு வராகியம்மனை மனமுருகி பிரார்த்தனையை செஞ்சுட்டு நாம ஜபத்தை நீங்க ஆரம்பிக்கலாம். வாய்ப்பு இருக்கிறவங்க 2 கிராம்புகளை வாயினுடைய வலது பக்கத்துல ஒதுக்கி வச்சுட்டு இந்த நாம ஜபத்தை நீங்க செய்யுங்க. அதாவது லவங்கம்னு கூட சொல்லுவோம். 2 லவங்கம் இருந்தாலே போதும். வாயினுடைய ரைட் ஹேண்ட் சைட்ல கடவாய் பல்லுக்கு பக்கத்துல வச்சுட்டு நாம ஜபத்தை நாம் செய்யும் போது அளப்பரிய பலன்கள் நமக்கு கிடைக்கும். அந்த நாமத்தினுடைய அதிர்வலைகள் நீண்ட நேரம் நம்முடைய உடலிலும் மனதிலும் இருக்கும். ஆனால் இது கட்டாயம் கிடையாதுங்க. உங்களால ஃபாலோ பண்ண முடியும்னா நீங்க சேர்க்கலாம். அந்த கிராம்புகளை கடிக்கவோ விழுங்கவோ கூடாதுங்க. நாம ஜபம் முடிந்ததும் அந்த கிராம்புகளை நம்ம டஸ்ட்பின்ல துப்பிடலாம். நம்ம நிறைய பதிவுகள்ல பார்த்திருக்கோம். இந்த நாம ஜபத்திற்குன்னு மட்டும் கிடையாதுங்க. எந்த ஒரு நாம ஜபங்கள் அல்லது மந்திர ஜபங்களாக இருந்தாலும் வாயில் கிராம்புகளை வச்சுட்டு நம்ம சொல்லும் பொழுது அந்த அதிர்வலைகளை நீண்ட நேரம் நம்மால் கிரகிக்க முடியும். திரும்பவும் சொல்றேங்க, இது கட்டாயம் கிடையாது. வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்க செய்யுங்க. சரி, வாங்க நாம் சொல்ல வேண்டிய அந்த திருநாமம் என்னன்றதை பார்க்கலாம். இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. சமயேஸ்வரி வாராகி வாவா, சமயேஸ்வரி வாராகி வாவா, சமயேஸ்வரி வாராகி வாவா. அவ்வளவுதாங்க. மிக மிக எளிமையான அதீத ஆற்றல் வாய்ந்த வராகி அம்மனுடைய திருப்பெயர் இது. 5 நிமிடங்கள் இந்த திருநாமத்தை நீங்க சொல்லி முடித்ததற்கு பிறகு திரும்பவும் உங்களுடைய கோரிக்கை நிறைவேறணும்னு மனமுருகி வராகி அம்மன் கிட்ட பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க. அவ்வளவுதாங்க இந்த மெத்தட். நாளும் கோலும் செய்வதை போல நல்லவர்கள் கூட செய்ய மாட்டாங்கன்றது பழமொழி. அப்படிப்பட்ட செவ்வாய்க்கிழமை பஞ்சமி திதி மற்றும் ஆயில்யம் நட்சத்திரம் சேருகின்ற இந்த அற்புதமான நாளில் நாம் செய்யக்கூடிய இந்த நாம ஜபத்திற்கு கோடி மடங்கு பலன்கள் அதிகமாக கிடைக்கும். சோ யாருமே நீங்க தவற விடாதீங்க. வராகி அம்மனின் மிகவும் முக்கியமான 12 திருநாமங்களில் இந்த சமயேஸ்வரியும் ஒன்று. பொதுவாகவே வராகி அம்மன் விரைவாக அருள் செய்யக்கூடிய தெய்வம். அதிலும் சமயேஸ்வரி வாராகி வாவான்னு இந்த திருநாமத்தை நாம் சொல்லும் போது மின்னல் வேகத்தில் நமக்கு பலன்கள் கிடைக்கும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.